தேவையில்லை, எல்லாம் இங்கே இருக்கு, மரக்கறி இருக்கு, நெல் இருக்கு, வீடும் மண்குடிசையில ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை, நல்ல இயற்கையோட கூடிய வாழ்க்கை முறையா இருக்குது. பயிர் செய்யறீங்க, அதுகள் என்ன அந்த பயிற்ற செய்யறீங்க, வாங்க அதையும் பார்த்து பார்த்து கதைப்போம். இப்ப இப்படியான ஒரு நிலத்துல வாழைக்க உண்மையா எங்களுக்கு அன்றாட செலவுகள்ன்றது குறைவா இருக்கு. நாங்கள் இதையே ஒரு வெளிநாட்டு உதவியுமே இல்லையா, அவற்ற பிள்ளைகளை எல்லாமே கரை சேர்த்தது வந்து இங்க உள்ளாச்சு. நீங்கள் ஏற்கனவே வேலை செய்தீங்களா இல்ல விவசாயம் தானா? கூலி வேலை செய்யணும். கூலி வேலை, அதை விட விவசாயம். சொந்தங்களுக்கு வணக்கம். நான் இன்றைக்கு நிக்கிற இடம் எங்கே என்று சொன்னா கிளிநொச்சி மாவட்டத்தின் விசுவமடு பகுதியின் மயில்வானபுரத்துல நிக்கிறேன். இங்க வந்து ஒரு காடு சார்ந்த பிரதேசத்துல ஒரு மண் குடிசையில எப்படி வாழ்க்கை ஒன்று இடம்பெறும் என்றதை ஒரு குடும்பம் வந்து இங்க வாழினும் அதையே வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ள போறேன். இந்த காணொலி ஒரு காடு சார்ந்த வாழ்க்கைன்றதுல ஒரு சுவாரஸ்யமா இருக்கும். அவையின் அனுபவங்களையும் கேட்டு தெரிஞ்சு கொள்ள போறேன். வாங்கோ காணொலிக்குள்ள போகலாம். இப்போ நான் அந்த வீட்டில் நிற்கிற ஐயாவோட கதைக்க போகிறேன். நீங்கள் நினைக்கலாம் என்ன இதில் ஒரு வித்தியாசமாக இருக்குன்னு. வார வழியில் குழாய் வந்து கொட்டி அது ஒரு சின்ன சிக்கலாக போயிட்டுது. அதனாலும் எடுத்த முயற்சியை கைவிடக்கூடாது. கதைப்போம். வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்கள் வந்து இந்த பிரதேசத்தில் எவ்வளோ காலத்தில் இருக்கிறீங்க? எவ்வளோ காலமாக இருக்கிறீங்க? நாங்கள் 84ஆம் ஆண்டிலிருந்து இந்த 84ஆம் ஆண்டுல இருந்து. அதுக்கு முதல் எங்க இருந்து நீங்கள்? அதுக்கு முதல் நாங்கள் தருமபுரம் என்ற பகுதி. இங்க விவசாயத்துக்காக உங்களுக்கு இந்த நிலம் தரப்பட்டதா? விவசாயத்துக்காக தரப்பட்டது. இந்த மண் குடிசை வாழ்க்கை சாதாரணமான கல்வீடு இது வந்து எனக்கு பிடிக்கும், நல்ல சுவாத்தியமா இருக்கும்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு எவ்வளவு தூரம் பிடிச்சிருக்கு இந்த வாழ்க்கை? இந்த பக்கத்து தோட்டம் ஏரியல் சுத்தவர காடு அதுகளுக்கு இருக்க உங்களுக்கு எவ்வளவு தூரம் இந்த வாழ்க்கை பிடிச்சிருக்குது? எல்லா இதையும் பார்க்க போனால் எல்லா வீட்டிலையும் வாழ்கிறாங்க தான். ஆனால் மண் வீட்டையை போல் அந்த ஓலை குடிசையில வாழ்க்கையை போல் சொல்ல முடியாது. என்னென்னா அது ஒரு சுவாரஸ்யமான வாழ்க்கை. ஏன்னா ஏற்கனவே முன்னோர்கள் அதாவது வந்து இப்படி அந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தபடினால அவர்கள் சுகாதாரமாக கொஞ்சம் இருந்தார்கள், நோய் நொடி இல்லாமல். உண்மைதான். வருத்தமண்டு இல்லையே? வருத்தமண்டு இல்லை. இப்போ பொதுவாக சொல்ல போனால் ஓட்டு வீட்டுக்கையும் சீட்டு வீட்டுக்கையும் ஏசி போட்ட வீட்டுக்கையும் இருக்கிறவங்க சகல பற்றியும் பார்த்தீங்கன்னா ஒரே வருத்தம் தான். அப்போ அதனால் இதை சுவாரஸ்யமாக நான் விரும்புகிறேன். அதனால தான் இதை ஒரு குடிசையை போட்டு நாங்கள் இந்த இடத்துல இருக்கும்படியாக வாயத்தை பற்றி இருக்கிறோம் நாங்கள். சரி, இந்த மக்களுக்கு வந்து இந்த மண் வீட்டு வாழ்க்கையில் நிறைய ஆக்களுக்கு வெளிநாட்டில் இருக்கிற ஆக்களுக்கு வந்து விருப்பமாக இருக்கும். இந்த தாங்கள் அந்த காலத்தில் இருந்துட்டு இப்போ அதை இழந்துருக்கோம். அங்கே ஒரே இயந்திரமயமான வாழ்க்கை தானே வெளிநாடு. அப்போ சில பேருக்கு அந்த காணொலி பிடிக்கலாம்னு தான் நான் அதை உங்களோட அனுமதியோடு இதை பதிவு செய்கிறேன். இதுல வந்து நீங்க மண் வீட்டுல இருந்த மட்டுமில்ல இந்த நல்ல இயற்கையோட கூடிய வாழ்க்கை முறையா இருக்குது. பயிர் செய்யறீங்க, அதுகள் என்ன அந்த பயிற்ற கொடியெல்லாம் செய்யறீங்க, வாங்க அதையும் பார்த்து பார்த்து கதைப்போம். அதெல்லாம் எப்படி உங்களுக்கு அந்த இப்ப வந்தது வளமையாக செய்யறீங்களா இல்ல இப்ப செய்யறது? வளமையா செய்யறது. ஆனா இந்த ஆண்டுதான் இப்பதான் செய்யப்பட்டிருக்கு. ஏற்கனவே கிணறு இல்லாமல் இருந்தது. அப்புறம் மழை காலத்துல தான் இதை செய்யறது. கோழியெல்லாம் நீங்க வளர்க்குறதா? இது என்ன நம்ம இந்த குரங்கு வாழை இல்ல பச்சை 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 இப்ப மார்க்கெட் குரங்கு வாழை தானே? மார்க்கெட் குரங்கு வாழை பச்சை தான் இப்பத்திய சூழலுக்கு சரி. குரங்கு வாழ் காய்க்காது, மதாளிக்கும் காய்க்காது. மதாளிக்கும் காய்க்காது. மருந்து அடிக்கிறீங்களோ இல்ல? மருந்து அடிக்கிறதா? சுத்தவர காடு அப்படியே இதுல இருந்து உங்களுக்கு விலங்குகள் அந்த மாதிரி பிரச்சனை இல்லையோ? விலங்குகள் அந்த நாட்கள்ல வந்தது, குரங்கு வந்தது. குரங்கு வரும், மற்றபடி மாடுகளா வரும் தான் அழைக்கிறது. மற்றபடி அவ்வளவு பிரச்சனை சொல்ல, யானை பிரச்சனைகள் சொல்லலாம். இப்ப இப்படியான ஒரு நிலத்துல வாழைக்க உண்மையா எங்களுக்கு அன்றாட செலவுகள்ன்றது குறைவா இருக்கு. நாங்கள் இதையே சமாளிச்சு கொள்ளலாம். இதுல வர பயிர் வயலும் வச்சிருக்கீங்களா? என்ன என்ன நெல் விதைக்கிறீங்க?
310 வெள்ள. அது இங்க நேர ஏற்றுமதி செய்திருவாங்க வந்து என்ன கட்டிடுவாங்க. பியருக்கு எடுக்கிறது இதா தெரியாதா? சரி, மொட்டை கருப்பனை ஒன்றும் செய்யலையோ? செய்கிறீங்களா? மொட்டை கருப்பன் தான் எங்களுக்கு பழைய இனம். ஆனால் இங்கே வந்து செய்கிறத குறைச்சிட்டு இங்கே இல்லை, இங்கே இப்போ இல்லை என்ன இப்போ மார்க்கெட் வந்து இங்கே வெள்ள நல்ல நெல். இங்கால போற ஆறுக்கு என்ன பேர் சொன்னீங்க? தேராவிலன்னு சொல்றது என்ன? இப்ப களத்து மட்ட தண்ணி வாயுமே. மாரி காலத்துல இப்படியான இடத்துல ஒரு சாப்பிட்டு ஒரு நிம்மதியா படுத்துறங்கிறதுல அப்படி ஒரு சுகம் இருக்கும். சரியா பிள்ளையோ அந்த இடத்துல வாழ்ந்தாலே இந்த இயற்கையோட கதைச்சு கொண்டிருக்கலாம்னு சொல்லினோம். நான் எனக்கிட்ட யாழ்ப்பாணத்திலிருந்து இந்த விசுவ மடுவின் மயில்வானபுரத்துல இங்க நிக்கிறேன். காரணம் இந்த இப்படியான ஆக்கள் வாழ்க்கை முறையில வந்து எப்படி இப்பவும் பழமை வாராம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இது. தொடர்ந்து கதைப்போம். உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? எனக்கு 3 பேர். 3 பேரும் திருமணம் செய்தாங்க. 3 பேரும் கல்யாணம் கட்டிட்டு. சாதாரணமா பாருங்க 3 பேரும் இதுக்கு வெளிநாட்டு உதவி இருக்கா இல்ல நீங்க உங்களோட முயற்சியில தான் எல்லாம்? ஒரு வெளிநாட்டு உதவியுமே இல்லையா? அவற்ற பிள்ளைகளை எல்லாமே கரை சேர்த்தது வந்து இங்க உள்ளாச்சு. நீங்க ஏற்கனவே வேலை செய்தீங்களா இல்ல விவசாயம் தானா? கூலி வேலை செய்தேன். கூலி வேலை, அதை விட விவசாயம். எத்தனை ஏக்கர் காணி? 3/4 ஏக்கர். 1 ஏக்கர் 24 வரப்பு. 24 வரப்பு காணி. இந்த வெளிநாட்டில் இருக்கிற ஆட்களுக்கு இந்த வாழ்க்கையை பற்றி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க நீங்க? வெளிநாட்டில் உள்ளவங்க வருவாங்க, போவாங்க, பார்ப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா அதை பற்றி ஒரு அனுபவம் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க, முயற்சி செய்ய மாட்டாங்க, ஒன்றுமே அதை பற்றி பேச மாட்டாங்க. வருவாங்க வெளிநாட்டுல இருந்து, நான் வெளிநாட்டுல இருந்து அவங்க வராங்க, இவங்க வராங்கன்னு வருவாங்க. வந்துட்டு அப்படியே போக வேண்டியதுதான். பொதுவாக சொல்ல போனால் வாழ்வாதாரத்தை எடுத்துக்கொண்டா கூட வாழ்வாதாரம் எங்களுக்கு வந்த, அதாவது யுத்த காலத்துக்கு வந்த பிறகு யுத்த காலத்தில் வரக்குள்ள நாங்கள் சாதாரணமாக ஒரு மீன் தொழில் செய்யறதுக்காண்டி ஒரு ஏற்பாடு செய்திருந்தாங்க. அப்போ அந்த மீன் தொழில் செய்யறது கூட நன்னீர் மீன் சிலாப்பி அது கூட செய்திருந்தாங்க. அப்போ அதாவது வந்து கிளிநொச்சி மாவட்டத்தை செய்திருந்தாங்க. அது கூட அறக்குறைன்னு தான் சொல்ல வேணும், அறக்குறைன்னு தான் சொல்ல வேணும். அது என்னடா வாழ்வாதாரத்தில் வந்து அப்போ நாங்கள் 3 பிள்ளைங்களும் என்னோட இருந்தது அந்த நேரத்தில். அப்போ 3 பிள்ளைங்களும் திருமணம் செய்யலை, அதான் வாழ்வாதாரம்னு சொல்லி நாங்கள் செய்ய வலிக்கிட்டாங்க. அப்போ அதை செய்ய வலிக்கிட்ட பொழுது அவங்க 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வாழ்வாதாரம் தரலாம் என்று சொல்லிட்டு அதை சேர்ந்து 50,000 ரூபாயோட முடிச்சு விட்டுட்டாங்க. மீதியான இந்த காசு தரவும் இல்லை. இப்போ அதை கூட பொதுவாக சொல்லணும்னா உங்களுக்கு நான் நேரடியாக கொண்டு போய் இப்போ காட்டையில் குளத்தில் கிடக்கு, பிரபந்தன் குளத்தில் கிடக்கு தெப்பம் உண்டு. அது ஓட்டை சொல்ல முடியாது, அது ஒரு ஓட்டையாக கிடக்கு. அதில் தான் நான் இப்போ இன்றைக்கு கூட நான் முல்லைத்தீவில் போயிட்டு மருந்து வண்டி கொண்டாந்து வச்சிருக்கிறேன்னா அந்த தெப்பத்தை ஓட்டி போட்டு அதுதான் உண்மையாக சொல்ல போனால் அதான் இப்போ தொழில். இப்போ வந்து இந்த விவசாயம் வந்து இது வந்து இப்போ 2 மாதத்துக்கு பிறகு அது பயிரை தரும். இப்போ சீவிக்கிறதுக்கு இப்போ அதுக்கு தான் நாங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ மீன் பிடிக்கலாம்? ஒரு சாதாரணமாக 5 கிலோ 10 கிலோ அப்படி பிடிக்கலாம், தொடர்ந்து பிடிக்கலாம். இப்போ அதை வந்து இப்போ இங்கத்திய சூழலுக்கு வந்து 450 ரூபா அப்படி விலைக்கு எடுக்கிறாங்க. சில நேரம் கூட பட்டுச்சேன்டா 300 ரூபாயும் குறைச்சி போடுவாங்க. 300 ரூபாயும் எடுப்பாங்க. குழம்புக்கு போகுது கூலர்ல குழம்புக்கு எடுக்கிறாங்க. அதுக்குரியதான் இப்போ நாங்கள் இது போகிறோம். அது இப்போ ஒரு மண்குடிசையில் வாழ்றதுல எவ்வளவு சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்க, சவால்களும் இருக்கும் ஐயா. என்ன சவால்களை நீங்கள் எதிர்நோக்குறீங்க? சவால் என்று சொல்கிற பொழுது என்ன நாங்கள் பொதுவாக சொல்கிறது, சவால் வந்து எல்லாத்தையும் அதிக பணம் செலவழித்து கேஸ் தேவை இல்லை, எல்லாம் இங்கே இருக்கு, மரக்கறி இருக்கு, நெல் இருக்கு, வீடும் மண்குடிசையில ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை, அண்ணன் சாப்பிடலாம். ஒரு இடர் வந்தாலும் நீங்கள் ஒரு இடமே தங்கி இருக்க அவசியம் இல்லை. கொரோனா என்ன செய்யுங்க? கொரோனா மூட்டம் வந்து மகள் எல்லாரும் இருந்தாங்க. அதை மரங்க கொரோனா நாட்கள்லையும் வந்து இங்கே தான் நாங்கள் இருந்தாங்க. அவ மகள் வந்து காங்கிரஸ்ல வேலை செய்தாங்க. அப்ப அவளுக்கு வந்து கொரோனா வந்துட்டு சொல்லி வீட்டை வந்து கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. வெளியால போகக்கூடாது, எல்லாருக்கும் இருந்தது தானே. அப்ப அந்த நாட்கள்ல வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. சேர்ந்து அது கொரோனா முடிஞ்ச பிறகு கோபமா மாறின மாதிரி எனக்கு தெரியுது. சரி, உங்களோட பாணிக்கு பின்பக்கம் இருக்கா, போய் பார்ப்போம். இதுக்குள்ள நிறைய தென்னை வச்சிருச்சு. நம்ம அதே மாதிரி வாழை நிக்குது, வாழையும் காட்டணும். வாழை நிக்குது, எல்லாமே தற்சார்பு பொருளா இருந்தாலும் இந்த வீட்டுல இந்த தென்னை மலையெல்லாம் அப்ப வச்சுருங்க.
5 வருஷம் என்ன பழைய இனமா இல்ல இந்த 3 வருஷத்துல காய்க்கிற அந்த இனம்? 5 வருஷத்துல காய்க்கிறேன்டா அந்த சிலர் சொல்லிடும் இல்ல இப்ப வளர்ந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு காய்ச்சிட்டு அப்புறம் அப்படியே விட்டுருமெண்ட் அந்த இனமா இல்ல பழைய காலத்து இனமா? இது பழைய காலத்து அதான் நல்ல என்ன சின்னது பெரிய வயல்வெளி அப்படியே 2 வாழ்க்கை. இங்க பள்ளிக்கூடம் கிட்ட என்ன இருக்கு பக்கத்துல? போக்குவரத்து வசதிகள் கொஞ்சம் குறைவு. போக்குவரத்து வசதி எல்லாம் இப்போ வந்து பிரமணன் சண்டிக்கு அங்கால தான் கொஞ்சம் ரோட்னெல்லாம் இங்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். மாறி காலம் வந்த கஷ்டம்தான். சரி இந்த வீட்டையும் பாருங்க எப்படி அழகா மேய்ஞ்சிருக்கணும். ஆனா கொஞ்சம் கரைச்சல தான் இருக்கும். வடிவா அழகா மேய்ஞ்சிருக்கணும். ஒரு சுவாத்தியம் என்ன இதுக்குள்ள இருக்கிறது தெரியவில்லையோ. வெக்க காலத்துக்கு மாரி காலத்துக்கு கொஞ்சம் கரைச்சலா இருக்கும். என்ன மாரி காலத்துக்கும் பிரச்சனை இல்லை, வெக்க காலத்துக்கும் பிரச்சனை இல்லை. தாரா வளர்க்கறது இல்லை, அது எங்க இருக்கு தாரா? அங்க ஒன்றுதான். சரி, அவங்களோட அனுபவ பகிர்வுக்கு நன்றி ஐயா. ஒரு மாரி காலத்துல ஒரு மண்குடிசையில் என்ன மாதிரியான வாழ்க்கை முறை இருக்குமென்னு சொல்லி உங்களுக்கு காட்டியிருந்தேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.